ஸோ நமக்கு வந்து புதுசாக 2 பேருந்து நிலையங்கள் வந்து தொடங்கப்பட இருக்குது அப்படிங்கிறதா இந்த நியூஸ். மகாகவி பாரதி நகர், முல்லை நகர் பேருந்து நிலையத்தின் இறுதிக்கட்ட பணிகளை சனிக்கிழமை ஆய்வு செய்த அமைச்சர் PK சேகர் பாபு உடன் பெரம்பூர் சட்டப்பேரவை உறுப்பினர் RT சேகர், CMTA உறுப்பினர் செயலர் கோ பிரகாஷ், மாநகராட்சி வடக்கு வட்டார துணை ஆணையர் கட்டா ரவி தேஜா உள்ளிட்டோர். கவியரசு கண்ணதாசன் நகர், மகாகவி பாரதி நகர் பேருந்து நிலையங்கள் February 10 பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் தலைவருமான PK சேகர் பாபு தெரிவித்தார். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் வியாசர்பாடி டாக்டர் அம்பேத்கர் கலை அறிவியல் கல்லூரி எதிரே பெரம்பூர் குளிரூட்டப்பட்ட பேருந்து நிறுத்தம் கட்டப்பட்டு வருகிறது. இதேபோல எருக்கஞ்சேரியில் முதல்வர் படைப்பகம் புதுப்பிக்கும் பணி மற்றும் நவீன நூலகம் கட்டும் பணிகள், கவியரசு கண்ணதாசன் நகர் பேருந்து நிலையத்தின் இறுதிக்கட்ட கட்டுமான பணிகள், மகாகவி பாரதி நகர் முல்லை நகர் பேருந்து நிலையத்தின் இறுதிக்கட்ட பணிகள், மகாகவி பாரதி நகர் சென்ட்ரல் அவென்யூ சாலையில் சமூக நலக்கூடம் கட்டும் பணி, வால்டாக்ஸ் சாலையில் இரத்த சுத்திகரிப்பு மையங்கள், 700 அடுக்குமாடி குடியிருப்புகள், விளையாட்டு திடல், மாநகராட்சி அமைச்சகம் மற்றும் சமுதாய நல கூடம் என ஒருங்கிணைந்த வளாகம் கட்டும் பணி ஆகியவை நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை அமைச்சர் PK சேகர் பாபு சனிக்கிழமை ஆய்வு செய்தார். அப்போது பணிகளை விரைந்து முடிக்க ஒப்பந்ததாரர்கள் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு அமைச்சர் PK சேகர் பாபு அளித்த பேட்டி: வட சென்னையில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. சென்னை புறநகரில் 12 திருமண மண்டபங்கள் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளன. இதுவரை 2 திருமண மண்டபங்கள் கட்டி திறந்து வைக்கப்பட்டுள்ளன. வருகிற February 13 மேலும் 3 திருமண மண்டபங்களை முதல்வர் MK ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். கவியரசு கண்ணதாசன் நகர், மகாகவி பாரதி நகர் பேருந்து நிலையங்கள் February 10 பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்படும். மற்ற பணிகளையும் விரைவில் முடிக்கும் வகையில் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தைப்பூச ஏற்பாடுகள்: தைப்பூசத்தை ஒட்டி தமிழகம் முழுவதும் உள்ள கோயில்கள் பக்தர்களுக்கு குடிநீர், மோர் வசதி செய்யப்பட்டிருக்கு. மொத்தம் 4 லட்சம் பேருக்கு உணவு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து கோயில்களிலும் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இந்த ஆய்வின் போது பெரம்பூர் சட்டப்பேரவை உறுப்பினர் RD சேகர், பெருநகர வளர்ச்சி குழும உறுப்பினர் செயலர் கோ பிரகாஷ், முதன்மை செயல் அலுவலர் சிவஞானம், மாநகராட்சி வடக்கு வட்டார துணை ஆணையர் கட்டா ரவி தேஜா உள்ளிட்டோர் உடனிருந்தனர் அப்படின்னு சொல்லி இந்த நியூஸையே முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 பேருந்து நிலையங்கள் February 10 வந்து திறக்கப்படும் அப்படின்னு அமைச்சர் PK சேகர் பாபு அப்படிங்கிறவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இவர் வந்து எதுக்கு அமைச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்து சமய அறநிலையத்துறையோட அமைச்சர் தான் இவர். சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் தலைவருமா இருக்கிறவர் PK சேகர் பாபு. ப்ளஸ் இன்னொன்று சொல்லியிருக்காங்க என்னதுன்னா, ஒரு குளிரூட்டப்பட்ட இது உருவாக்கப்பட்டுருக்கு. குளிரூட்டப்பட்ட பேருந்து நிறுத்தம் வந்து உருவாக்கப்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக 12 திருமண மண்டபங்கள், 2 திருமண மண்டபங்கள் கட்டி முடித்து வைக்கப்பட்டிருக்கான். ஸோ நிறைய பணிகள் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 700 அடுக்குமாடி குடியிருப்புகள், விளையாட்டு திடல், மாநகராட்சி அச்சகம், சமுதாய நலக்கூடம் எல்லாமே வந்து பணி நடந்துகிட்டே இருக்கான். எலெக்ஷனுக்குள்ளே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.